Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டாங்கன்றதுனால ஸோ ரொம்பவும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டாம். பிகாஸ் என்ன வேணால் நடக்கலாம். அதே மாதிரி நம்ம இதோட பேசிக்ஸ் நம்ம படித்தோன்னா அடுத்து 12th கண்டினியூஷனுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 8 லெசன்ஸ் நம்ம ஸ்டடி பிளானில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 8 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். புக் பேக் எக்ஸசைஸும் கேட்டிருந்தீங்க, அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணால் தான் எந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியும். பிஃபோர் தட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எந்த பேட்டர்ன் எந்த சப்ஜெக்ட் புக் பேக் எக்ஸசைஸாக, இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸாக, மாடல் கொஷின் பேப்பர் வீடியோஸாக, எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பராக இல்லை புக் பேக் எக்ஸசைஸ் அண்ட் தென் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த 3 வீடியோஸில் எந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 23ல் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட், டிஸ்டிங்விஷ் கூட்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, 21, 22, 24 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் குவார்ட்டர்லி, ஹாஃபலி, ஆனுவல் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் இதிலலாம் வரும் இல்லைங்களா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணதுனால ரிப்பீட்டடாக எத்தனை டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க, அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டமில் கேட்டிருக்கலாம், இன்னொரு டைம் ஹாஃபலியில் கேட்டிருக்கலாம், ஒன்ஸ் குவார்ட்டர்லியில் கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் எடுத்து ஓவரால் எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேதர் பண்ணி எது இம்பார்ட்டன்ற மாதிரி மார்க் பண்ண கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. நேம் எனி 2 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இதில் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் 27 கிவ் த மீனிங் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட். ஸோ இதெல்லாம் 2 மார்க் கொஷின்ஸ். நவ் 3 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 பேராகிராஃப் இருக்கு இல்லையா. 28 explain the scarcity definition of economics and assess it, and then 30 explain different types of economic activities important. What are the different features of services இதுவும் 4 times கேட்டிருக்காங்க. important features of utility 4 times. distinguish between இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தரணும். compare positive economic and normative economics இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் பார்ட் டி பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அண்ட் தென் 37 இம்பார்ட்டன்ட் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் 38 ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கனாமிக்கில். இது பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போவே தரோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆனுவல் எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த டைமில் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி படிக்கிறதோ இல்லை ஜஸ்ட் இப்போது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு விடுறது ஹாஃபலி கிட்ட இல்லை ஆனுவல் எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலான்றதை காட்டிலும் அப்பப்போ நீங்கள் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ரிமைனிங் கொஷின்ஸ் கூட பெண்டிங் வச்சுக்கோங்க, அதுக்கு ஆஃப்டர் தட் முடிக்கலான்ற மாதிரி. ஸோ இதை முடிச்சிட்டிங்கனாலே ஓவரால் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் கைண்ட் ரெக்வெஸ்ட், நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆஸ் மச் ஆஸ் அதாவது உங்களால் எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர்ஸ் கேதர் பண்ண முடியும் அதை ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகே, ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நீங்கள் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த லெசன் இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா, எந்த சாப்டர் இம்பார்ட்டண்ட், எந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நமக்கு எது தெரியலை, ஸோ நம்ம எங்கே லேக் ஆகுறோம், எந்த சாப்டர் நமக்கு சுத்தமாக தெரியலை, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். நீங்களே அதை கரெக்ஷன் பண்ணும்போது உங்களோட இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நிறைய கொஷின் பேப்பர் வச்சு கண்டிப்பாக இந்த குவார்ட்டர்லியில் நீங்கள்
வந்து சென்டம் எடுக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் சாப்டர் 2 கன்சம்ஷன் அனாலிசிஸ். இந்த லெசனில் பேஜ் நம்பர் 52 define utility. So 21st important, 22nd important, 23rd question important, 24th, 25 and then 26, 27. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் வந்து மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? 2 மார்க்ஸு ஃபுல்லாகவே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 paragraph பார்த்தீங்கன்னா 28 3 times கேட்டிருக்காங்க, 29 4 times கேட்டிருக்காங்க, and then 31 important, 32 distinguish between extension and contraction of demand important, properties of indifferent curves இருக்கு இல்லையா, 33rd இதுவும் 4 times கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் அ பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சாப்டர். சரிங்களா? ஃபஸ்ட்டு செகண்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். சரிங்களா? 5 மார்க்ஸில் 35 and 36 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 37 38 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் 76 77. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக முடிச்சிருங்க. பார்ட் பி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 sentences-ல 21st இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அடுத்து டிஃபைன் லேபர், அடுத்து 23rd 24 and 25, 21 22 23 24 25 இந்த 5 questions-மே இம்பார்ட்டன்ட் questions. அடுத்தது பார்ட் சி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 paragraph-ல பார்த்தீங்கன்னா 28 29 30 31 and then 34 இந்த 5 questions important question. 28 29 30 31 and 34 இந்த 5 questions வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 30th question வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் அபவுட் அ பேஜ் பார்த்தீங்கன்னா 35th ஓகேவா, 35 36 37 38 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த 2 டீட்டெயிலுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து 2 டைம் தான் கேட்டிருக்காங்க. சாப்டர் 4 காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸ். நீங்கள் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 5 மார்க்கை படிச்சிட்டிங்கனாலே அதுலேயே மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க் கவர் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா, அடுத்து 5 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த அபவுட் அ பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் டி கொஷின்ஸை கவர் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க் அதிலே கவர் ஆகிடும். கவர் ஆகாத கொஷினை லாஸ்ட்டாக படிச்சிடலாம். இல்லை மேம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மார்க்கு 3 மார்க் முடிச்சிங்கன்னா டீட்டெயிலில் அடிஷ்னலாக அதை கூட சேர்த்து படிக்க வேண்டியது மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். சரிங்களா? பேஜ் நம்பர் 97ல் ஃபர்ஸ்ட் 21 டிஃபைன் காஸ்ட் இம்பார்ட்டண்ட், அடுத்து டிஃபைன் காஸ்ட் ஃபங்க்ஷன் 22nd இம்பார்ட்டண்ட், டிஃபைன் ரெவென்யூ இம்பார்ட்டண்ட், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் டிஃபைன் இருக்கு இல்லையா அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த லெசன்லையும் நான் சொல்லுவேன் டிஸ்டிங்விஷ் டிஃபரன்ஷியேட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கம்பல்சரி அந்த கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 28 இம்பார்ட்டன்ட், 29 and 30 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 30th அந்த சேம் திங். அண்ட் தென் 32 ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி இருக்கு இல்லையா அதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 34 டிஸ்கஸ் த லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம் இதுவும் இம்பார்ட்டன்ட். பார்ட் டியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 35 and 37 வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? 35 and 37 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து சாப்டர் 5 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைஸிங். பேஜ் நம்பர் 118ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 119ல் பார்த்தீங்கன்னா பார்ட் பி டிஃபைன் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹூ இஸ் ப்ரைஸ் டேக்கர் 22nd இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் செல்லிங் காஸ்ட் 24th ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 25th த சேம் திங் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இதுவும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 21 22 24 25 and then 27 இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் 28 ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ மார்க்கெட் இம்பார்ட்டன்ட், டிகிரீஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டன்ட், 31 32 33 and 34 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து ஆன்சர் பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 37 ஃபீச்சர்ஸ் ஒலிகோபோலி இருக்கு இல்லையா 37 and 38, 35 37 and 38 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மைன்ட் அண்டர் மோனோபோலி. நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்
139 ஃபுல்லாக வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் வந்து 1 மார்க் ஃபுல்லாக தரவாக முடிச்சுட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் 1 or 2 சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா 21 வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், டிஃபைன் ரெண்ட். 21, 22, 23 இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் தென் 26 and 27 இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் 28 வாட் ஆர் த மோட்டிவ்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட் இந்த 3 கொஷின்ஸுமே வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது 142ல் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த சப்சிஸ்டன்ஸ் தியரி இருக்கு இல்லையா, தியரி ஆஃப் வேஜஸ் 31 அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 32 டைனமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட் இதுவும் இம்பார்ட்டன்ட். 34 ரிஸ்க் பேரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட் அது 34th இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்ட் டியை பொறுத்த வரைக்கும் 36 and 38 இருக்கு இல்லையா, இல்லஸ்ட்ரேட் த ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட்டோ கெய்னீசியன் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் சாப்டர் 7 இந்தியன் எக்கனாமி. ஸோ இதுலேயும் நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸில் நமக்கு மார்க் மிஸ் பண்ணாத அளவுக்கு தரோவாக இருக்கணும். 164ல் பார்த்தீங்கன்னா ரைட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் இம்பார்ட்டன்ட். 22nd இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் 24th பாயிண்ட் அவுட் எனி ஒன் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இருக்குல்லையே அது இம்பார்ட்டன்ட் கொஷின். 27th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் பார்ட் சி பார்த்தீங்கன்னா டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா 28. அண்ட் தென் 29. அடுத்து 31 ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஜவஹர்லால் நேரு இன் இந்தியாஸ் பிளானிங் இருக்கு இல்லையா அது 28, 29, 31, 32 and 33 இந்த 5 questions important question paragraph in one paragraph questionல. அடுத்து பார்ட் டி பார்த்தீங்கன்னா 36, 37 and 38 இந்த 3 questions important. Importance of mineral reserves in India, அடுத்து ஜவஹர்லால் நேருஸ் கான்ட்ரிபியூஷன் ஒன்று, அடுத்து காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ் 36, 37, 38 வந்து about a page பார்ட் டியில் important question. Chapter 8 Indian economy before and after independence. பேஜ் நம்பர் 186ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 187ல் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட். தென் 24 weakness on green revolution important question. Objectives of 10th 5-year plan important question. And then difference between HDI and PQLI இது important question. அடுத்து paragraph in one paragraphல பார்த்தீங்கன்னா 28 period of merchant capital important. 32 3 objectives of industrial policy அது important. 12th 5-year plan important. What is PQLI இருக்கு இல்லையா அந்த question important question. Next 188ல பார்த்தீங்கன்னா part D answer the following questions in about a page வந்து 36. Explain the role of SSIs in economic development இருக்குல்லையா 36th important. And then 38 performance of 12th 5-year plan in India இருக்குல்லையா அந்த question important question. ஸோ சாப்டர் 8 வரைக்கும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு குவார்ட்டர்லி போர்ஷன் வந்து சாப்டர் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்ட பிறகு நீங்கள் என்னால் முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் டி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்ட் டி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து இதை படிச்சிட்டோனாலே நம்ம அது கவர் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதை முடிச்சிடுங்க. அதுக்கு அடுத்தது 2 மார்க் 3 மார்க் போனீங்கன்னா இப்போ அந்த 2 மார்க் படிக்கும்போது இப்போ தான் நம்ம டீட்டெயிலில் படித்தோம், ஓகே அது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 3 மார்க்கில் அந்த கொஸ்டின் படித்தோன்னா இப்போ தான் அது வந்து இந்த பார்ட் டியில் படித்தோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு எந்து ஆகும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ அந்த ஒரு ஹாப்பியான அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் டி முடிச்சிடுங்க. இல்லை மேம் நான் 2 மார்க் 3 மார்க்லேயே வரனால நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். 1 மார்க்ஸ் முடிச்சுட்டு பார்ட் டி முடிச்சிட்டிங்கன்னா பார்ட் சி பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சியில் இருக்க கொஷின்ஸ் அதிலே கவர் ஆகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.